ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனி. குட் பேட் அக்லி படத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் படம் பார்த்தவங்க 2 தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட சிக்னேச்சர் டைலாக் ஐ எம் வெயிட்டிங். குட் பேட் அக்லி படத்தோட இன்டர்வல் டைலாகுமே ஐ எம் வெயிட்டிங் தான். அஜித் அவர்கள் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ற டைலாக வீடியோ எடுத்து ஃபேன்ஸு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இன்னொரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கில்லி காரப்பூரி ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் திர்ஷா சம்மந்தப்பட்ட காட்சியில் அது இருக்கும் போல. ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட எண்டில் அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருந்த மாதிரி இப்போ குட் பேட் அக்லி படத்துலையும் தளபதி ரெஃபரன்ஸ் இருக்கு. பார்க்கவே செம்மையா இருக்கு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல இருக்கிற ஒரு டைலாக் குட் பேட் அக்லி படத்துலையும் இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. பட் அது இருக்கா இல்லையான்றது இன்னும் தெரியல. அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூஸ்லாம் வந்துருச்சு. அதாவது ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கான ஒரு படம். அஜித் அவர்களுடைய ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ட்ரீட் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை தான் படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் ஜென்ரலா எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும் கதைக்காக படம் பார்க்கறவங்களும் தென் அஜித் அவர்களை பெருசா பிடிக்காதவங்களுக்கு படம் ஒர்க் ஆகாது. ஏன்னா பெருசா படத்துல கதையும் எமோஷனலும் இல்லாம அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு படம் ஃபுல்லா தியேட்டர் மூமெண்ட்ஸை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுதான் குட் பேட் அக்லி படத்துக்கு வந்திருக்கிற ஜென்யூனான ரிவ்யூஸ். இந்த ரிவ்யூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது படத்தோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறைகளா சொல்றது என்னன்னா கதையும் இல்ல எமோஷனலும் இல்ல அப்படின்றது. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய படத்துல இது ரெண்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்பவே தெரிஞ்சுது. அண்ட் மார்க் ஆண்டனி படம் கூட அந்த கேட்டகரி தான். அண்ட் ஓரளவுக்கு சினிமா நாலேஜ் உள்ளவங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் கிட்ட எதிர்பார்த்த ஒரே விஷயம் தியேட்டர் மூமெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒர்க் ஆகி என்டர்டெய்னிங்கா இருக்கணும். அண்ட் டார்கெட் ஆன அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ரிவ்யூஸ் பார்க்கும்போது இந்த 2 பாக்ஸுமே டிக்கா இருக்குன்னு தான் தோணுது. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு கேப்பபிலிட்டி டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. அண்ட் கிட்டத்தட்ட வாரிசு கைண்ட் ஆஃப் வைப் தான். வாரிசு படம் பார்த்துட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தப்போ என்ன இந்த படத்துக்கு போய் எல்லாரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. பட் வம்சியோட பொட்டன்ஷியலுக்கு வாரிசுல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் எதிர்பார்த்தோம். பட் அது நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருந்தது தான் வாரிசு படத்தோட சக்சஸ். எக்ஸாக்டா இப்போ அதே சுச்சுவேஷன் தான் குட் பேட் அக்லி படத்துக்கும். இப்போ குட் பேட் அக்லி படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டா ஃபேன்ஸுக்கான படம்ன்றப்போ ஃபேன்ஸ் வந்து ஒரு 4-5 நாள் வசூலை பார்த்துப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் உள்ள வரணும். 1 வீக் அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபேன்ஸ் ரிப்பீட்டடா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா 300 கோடி கலெக்ட் பண்றதுக்கு பாசிபிள். ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு படம் பார்க்க போகலாமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே நண்பா, குட் பேட் அக்லி ஃபைனலா ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவு பண்ணும்னு சொல்லிட்டு உங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு என்னோட கெஸ்ஸிங் 250 to 300 கோடிக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.